கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இன்றைக்கும் பலர் அநேக பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என் வாழ்க்கை இவ்வளோதானா, இதே மாதிரி தான் போகுமா, இதில் ஒரு முன்னேற்றம் வராதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம். என் சம்பளம் இன்னும் இன்க்ரிமெண்ட்டே வரமாட்டேங்குது, இப்படியே தான் போயிட்டுருக்கு, வேலை ஸ்தலத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிலர் என் ஊழியம் வளரவே மாட்டேங்குது, நானும் எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு சொல்கிறேன், என் ஊழியத்தில் ஒரு விடுதலையே இல்லையே, ஆத்துமாக்கள் வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சிலர் என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு சமாதானம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலர் கடன் பிரச்சனையில் பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலர் குழந்தை இல்லையே என்று சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சிலர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறாங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எக்ஸோடஸ் 34 chapter verse 24. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுடைய எல்லா எல்லைகளிலும் எல்லா தடைகளையும் உடைத்து உங்கள் எல்லைகளை அப்பா விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்கிறாங்க. நீங்கள் பெருகவே முடியாதுன்னு நினச்ச இடத்துல அப்பா உங்களை பெருக வைப்பாங்க. நீங்கள் திறக்கவே முடியாதுன்னு நினச்ச அந்த கதவை அப்பா புதிய புதிய கதவுகளை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து அப்பா விஸ்தாரமாக்குவாங்க. வேலையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அப்பா உடைத்து உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து அப்பா உங்கள் குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை தருவாங்க. எல்லா எல்லைகளிலும் இன்னைக்கு அப்பா அருமையான வார்த்தை கொடுத்தாங்க, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாங்க? உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லைகளை இன்னும் விஸ்தாரமாக்குவாங்க. வருமானம் இல்லாதபடி இருக்கிற அந்த எல்லைகளை அப்பா என்ன பண்ணுவாங்க? விஸ்தாரமாக்குவாங்க. அநேக வருமானங்கள் வரும்படி கிருபை செய்வாங்க. ஊழிய எல்லைகளை அப்பா விஸ்தாரமாக்குவாங்க. அநேக ஆத்துமாக்களை தருவாங்க. செல்வாக்கு இல்லாமல் இருக்கீங்களா? அப்பா உங்களுக்கு செல்வாக்கை தந்து அந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாங்க. எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்றார். காத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா எல்லைகளை விஸ்தாரமாக்கினாங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டியூட்டானமி 33rd chapter verse 20. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை அப்பா கொடுத்தாங்க. அதே போல தான் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் நான் விஸ்தாரமாக்குவேன். எந்தெந்த காரியத்தில் கண்ணீரோடு கூட கவலையோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லா எல்லைகளையும் நான் விஸ்தாரமாக்குவேன். வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? இல்லை பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா? இல்லை வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா? இல்லை குடும்பத்தில் ஒரு சமாதான குறைச்சலா? எல்லாவற்றையும் இன்று நீங்கள் கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கண்ணீரை எல்லாவற்றையும் அப்பா உங்களை துடைத்து உங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று என்ன பிரச்சனையோடு கூட பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி அப்பா மாற்றி போடுவாங்க. அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். Judges 18th chapter verse 10. நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் எல்லாம் இருந்துச்சு. அப்பா சொல்றாங்க, நீங்க சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்துல சேர போறீங்க. இனி நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் வரும். அடுத்து பாருங்க, அந்த தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. இவ்வளவு நாள் குறுகி இடுக்கத்துல பிரச்சனையில போராட்டத்துல இருந்தீங்கல்ல, அப்பா உங்க எல்லைகளை இனி விஸ்தாரமாக்க போகிறார். எதை பார்க்கும் பொழுதும் உங்க எல்லையை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் நீங்க காண மாட்டீங்க. அப்பா விஸ்தாரமாக்குகிறேன் என்று சொல்றாங்க. அடுத்து, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பா உங்க கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனி யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது பூமியில் உள்ள சகல வஸ்து குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். ஒரு குறைவு கூட இல்லாதபடி அப்பா நேர்த்தியாய் செய்வேன் என்று சொல்றாங்க. அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லைகளை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் நீங்க காண மாட்டீங்க. இன்னைக்கு அப்பா என்ன வாக்கு கொடுத்தாங்க? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதுல முதல்ல என்ன பாருங்க, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு.
அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக யார் மந்திர தந்திரம் செய்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யாராவது பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எல்லாரையும் உங்கள் முன்னாடி இருந்து நான் துரத்தி விட போகிறேன் என்று சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தந்திரவாதியாக இருந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா அப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. அப்பாவை தேடுகிறேன். நீங்கள் அப்பாவை தேடி வந்திருக்கீங்க. ஏன் இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்குறீங்க? நீங்கள் அப்பாவை நேசிக்கிறதுனால தான் அப்பா என் கூட பேச மாட்டாங்களான்னு வந்திருக்கீங்க. நீங்கள் அப்பாவை நேசிக்கிற உங்களுக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. உங்களுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பிரியம் இல்லாதவங்க. மந்திர தந்திரம் செய்கிறவங்கலாம் அப்பாவுக்கு பிரியம் இல்லாத ஆட்கள். இப்போ அவங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்றாங்க பாருங்க. சங்கீதம் 110 அதிகாரம் 6 வசனம், சாம்ஸ் 110 verse 6. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். அப்ப என்ன செய்யறாங்க? நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். நேற்று சொன்ன ஜாதினா நம்ம ஊர்ல சொல்கிற அந்த ஜாதி இல்ல, நேஷன்ஸ். உங்களுக்கு விரோதமா ஒரு நாடே கிளம்பி வந்தாலும் அப்பா அவைகளுக்கு நியாயம் தீர்ப்பன் என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். அவர்களை அடித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களில் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமா விஸ்தாரமான தேசத்தில் இருக்கிற தலைவர் ராஜாவே உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதுதான் அப்பா உங்களோட கூட இருக்கிற இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க. நீங்க எதை நினைச்சு நீங்க கவலைப்படவும் திகைக்கவும் வேண்டாம். சிலர் நினைக்கிறீங்க, பிரதர் எனக்கு வயசாகிட்டே போகுது, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கல, வயசாகிட்டே போகுது, எனக்கு குழந்தை இன்னும் இல்லை, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு பார்த்துட்டு இருக்கலாம். இனிமேல் நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்று நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிலாம் கூட நீங்கள் நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. யோசுவா 23 அதிகாரம் 1 வசனம். ஜோசுவா 23 chapter verse 1. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணாராம். அப்ப இந்த காலை நேரத்தில் அருமையான வார்த்தை சொல்றாங்க. உங்க சுற்றிலும் ஒரே பிரச்சனை, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த காலை நேரத்தில் சொல்ல, உங்க சுற்றிலும் எங்கேயுமே பிரச்சனை இல்லாதபடி உங்களுக்கு இளைப்பாறுதல, சமாதானத்தை, சந்தோஷத்தை அப்பா கொடுப்பேன்றாங்க. யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது, யோசுவாக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? முதிர் வயது ஆயிடுச்சு. அப்போ முதிர் வயது ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சா? இல்லை. இன்னொரு வசனம் பாருங்க. அப்பா முதிர் வயதான யோசுவாவுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி, அதே யோசுவா 13 அதிகாரம் 1 வசனம். யோசுவா 13 chapter verse 1. யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் வயசாகலை. அப்பா சொல்றாங்க, இன்னும் நீங்க சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கு. அப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஒரு சொந்த வீடை இன்னும் வாங்கலைன்னு நினைக்கலாம். அப்பா உங்களுக்கு சொந்த அருமையான ஒரு வீட்டை கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு வயசாயிட்டே போதே திருமணம் ஆயிலே நீங்கள் நினைக்கலாம். அப்பா ஏற்ற நேரத்தில் செய்வாங்க. அப்பா ஒரு விஸ்தாரமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு வயசாகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்பா சொல்ல, இல்லை இனிமேல் தான் உங்களுக்கு விஸ்தாரமான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறாங்க. கடைசி ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 30 அதிகாரம் 23 வசனம். ஐசாயா 30 chapter verse 23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். இவ்வளவு நாள் நீங்க செய்தது வாய்க்காம போச்சு. இப்ப அப்பா சொல்றாங்க, நீங்க செய்யறது அது வாய்க்கும், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். சாதாரணமாக அல்ல, கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்துல மேயும். இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, உங்களுக்கு விஸ்தாரத்தை தருவாங்க, உங்க எல்லைகளை பெரிதாக்குவாங்க. அதனால தான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்தேன். என்னென்ன பிரச்சனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா மாற்றுவாங்க. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்காம இருக்கீங்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க, எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு வேற ஒன்று வேண்டான்னு சொல்லும் பொழுது அப்பா நம்முடைய எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்கத்தனம் எல்லாவற்றையும்
அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவங்களுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன் என்று சொன்னீங்க. எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறதற்காக நன்றி. இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லா மந்திர தந்திர கிரியை எதுவாக இருந்தாலும் சரி, அவை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, எல்லாவற்றையும் அழித்து நொறுக்கி போடுகிறதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்கள் விடுதலையை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்க. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட பார்த்துருக்காங்களோ எல்லாருக்கும் சுகத்தை தரீங்க. யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு கூட பார்த்துட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் கடன் பிரச்சனையை நீங்கள் மாற்றி போடுறீங்கப்பா. சாவுக்கு ஏதுவான வியாதியோடு கூட இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, உங்களுடைய கிரியேட்டிவ் மிராக்கள் வல்லமை இறங்கி இப்பொழுதே இல்லாத உறுப்புகள் உண்டாகி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. டாக்டருக்கு வியந்து, நேற்று நாங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த உறுப்பு இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு வியந்து பார்க்குற அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. உறுப்புகள் உண்டாகி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது உங்களுடைய தழும்புள்ள கரம் யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு பார்க்குறாங்களோ அவங்க கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து குழந்தையை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. திருமணமாகவில்லையே என்று பெற்றோர்கள் பார்க்குறாங்கப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணியை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி. பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறீர், இனி அதோட ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. பிள்ளைகளையும் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறீர். பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு கூட பார்க்குறாங்க. எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட் இந்த கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.